ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்குங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோ தர முடியல ஃப்ரெண்ட். ஸோ இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் ப்ளம் கேக் தான் செய்ய போகிறேன், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு நீங்கள் இந்த சுகர் பொடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கேன், அதாவது செரி பழம், உங்கள்கிட்ட என்ன செரி இருக்கோ அந்த செரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இது எடுத்திருக்கேன். ஸோ ஹோல் நட்ஸ் இது நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சுகர் கேரமலைஸ் பண்ணி தான் இந்த கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த விதமான நீரோ அல்லது வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதிலே இது கேரமலைஸ் ஆகிடும். அதாவது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த கேக் இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த கலரும் அந்த ரிச்னஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரமலைஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இதில் நான் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் காய்ச்சி வச்சுருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது அப்படியே அந்த பால் நல்லா ஜில்லுன்னு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரமலைஸோட இந்த பால் நம்ம போட்டிருக்க அந்த பால் நல்லா மிங்கில் வர மாதிரி கலந்துக்குங்க. ஸோ இப்போ எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, அதுக்கப்புறம் பாதாம், செரிஸ். எங்ககிட்ட 2 டைப் செரிஸ் இருந்தது. அதாவது செரி பழம் இருந்தது, அதுக்கப்புறம் செரி இருந்தது, அதுக்கப்புறம் பாதாம், நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னும் என்னென்ன பார்த்தீங்கன்னா டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பேரிச்சை பழமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அத்திப்பழம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தாஷோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது அதனால தான் இது ரொம்ப ரிச்னஸாக இருக்கும் இந்த கேக்கு. மே கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த மாதிரி கேக் தாங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னோடய வீடியோஸில் நான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த கேக் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஜூசினஸ் எல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம் நம்ம. ஸோ இந்த கேரமலைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துருங்க. இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை எலக்ட்ரிக் விஸ்கால நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. ஒரு 5லேருந்து 7 மினிட் வரைக்கும் நல்லா அடிச்சிங்க. அப்போ தான் நம்ம கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக எம்மியாக இருக்குங்க. ஸோ அப்புறம் நான் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகரை இதோட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கப் மைதாக்கு ஒரு கப் சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் நான் கேரமலைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து குவான்டிட்டி இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்கோட அந்த சுகரும் நல்லா அடிச்சுக்குங்க. இன்னும் ஒரு 2லேருந்து 3 மினிட் நல்லா அடிச்சுக்குங்க. அப்போ தான் நம்ம அந்த கேக் பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு இந்த மாதிரி ஒரு கப் மைதாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 சிட்டிகை பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரும் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ரெண்டும் கலந்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்குங்க. ஸோ இதை ஒரு ஸ்பேக்சுலா வச்சு நல்லா கலந்துக்கலாம். அதாவது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை நம்ம கலக்கிக்கலாம். ஸோ நீங்கள் மாறி மாறி ஆப்போசிட் சைடெல்லாம் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த நம்ம விஸ்க் பண்ணால் அந்த பபுள்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் போயிடுங்க. ஸோ இப்போ இதில் இந்த கேக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது எக்லெஸ் இருந்தால் பரவாயில்ல, எக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்மெல் இருக்கும். ஸோ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் அதாவது ஸ்மெல் இல்லாத ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் பட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம்ல கேரமலைஸில், அது எல்லாமே இதில் இந்த பேட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணி இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடாக ஈவனாக கலந்துக்குங்க. ஸோ மாற்றி மாற்றி கலக்காதீங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். ஒரே சைடாக நம்ம இதை இது பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டின் இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. லாங் டின்னாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஸ்கொயர் தான் இன்றைக்கி இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பேட்டரை நல்லா இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் பேட் பார்ச்மெண்ட் பேப்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் வந்து பட்டர் கூட மேலே தடவிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 10 மினிட்க்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நல்லா டேக் பண்ணி இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். 40லேருந்து 45 மினிட் வரைக்கும் நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அந்த கலர்ஸ் அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி ஓவனில் பேக் பண்ணமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டலைன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நமக்கு கேக் ஆறி கூட ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மோல்டில் ஒட்டாமல் நமக்கு கேக் வந்து தனியாக வரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப வந்து நான் பண்ணுற எல்லா கேக்குக்கும் இந்த மாதிரி தாங்க நான் வந்து பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கூட நமக்கு அந்த பேனில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த கலர்ஸ் அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு கூட அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இப்போ நாம் வந்து இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து இந்த மாதிரி லாங் பேனில் வந்து இந்த கேக் வந்து பேக் பண்ணதால் இந்த மாதிரி வந்து பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்லு ப்ளம் கேக் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப நட்ஸோட ரொம்ப ரிச்சாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் சர்மி கிச்சன் சேனல் 6 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும். தேங்க்யூ.